சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து உசிரே. நவீன் டி கோபால் இயக்கத்தில் டிஜே அருணாச்சலம், ஜனனி, மந்த்ரா, பழைய மந்த்ரா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வந்து உசிரே. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்தூரில் நடக்கிற ஒரு கதை. சித்தூரில் டிஜே வந்து ஒரு கல்குவாரியில் வந்து கணக்காளராக இருக்கார். அவங்க வீட்டு எதிரில் வந்து மந்த்ரா இருக்காங்க. மந்த்ரா வந்து சிங்கிள் மதர். அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு ஜனனி. டிஜே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய தூண்டுதலின் பெயரில் வீரமாக பொங்கி ஜனனியை லவ் பண்ணுறாரு. மந்த்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மான்றதுனால டிஜேவை அடித்து திட்டி அனுப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த லவ் தெரிஞ்சு பொண்ணை கொண்டு போய் வேறு ஒரு ஊரில் ஒழிக்க வச்சிடுறாங்க. இது நடுவில் டிஜே வந்து பக்கத்து ஊர் பசங்க கூட திருவிழாவில் பிரச்சனை அது இதுன்னு அப்படி ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு போய் தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஜனனியை தேடி கண்டுபிடிச்சி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எங்கள் அம்மா வந்து பணத்தாசை பிடிச்சிச்சு, 10 லட்ச ரூபாய் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்றாங்க. நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தினா கூட என்ன கூட ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டெல்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. மீதி காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணி உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்து பண்ணுறாரு. அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கும்போது தனியாக போய் நின்று மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. மாமியார் என்னன்றாங்க, உன்னை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், நீ நாளைக்கு காலையில் வந்து வீட்டில் வந்து காசெல்லாம் வாங்கி அனுப்புன்றாங்க. சொல்லிவிட்டு மாமியார் கிளம்பின கொஞ்சம் நேரத்தில் டிஜே வந்து வெட்டி சாச்சிடுறாங்க. அவர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்னடா இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, மாமியாருக்கும் ஜனனிக்கும் இதுதான் வேலையாம். ஊராக போவாங்களாம், லவ் பண்ணுவாங்களாம். லவ்வரை வந்து மிரட்டி இது மாதிரி பணத்தை வாங்கி அடுத்த ஊருக்கு போயிடுவாங்களாம். இந்த மாதிரி 4-5 ஊரில் பண்ணிவிட்டு அம்மடிக்கு இந்த ஊருக்கு வந்துருக்குறாங்க. இப்போ டிஜே வந்து மாட்டிருக்காரு. இவருக்கிட்ட பணத்தை வந்து வாங்கிட்டு எஸ்கேப் ஆகும்போது ஜனனிக்கு வந்து நம்ம நாயகன் மேலே உண்மையான லவ் வந்துடுது. அதாவது முன்னாடி வந்து 2-3 பேர் லவ் பண்ணி லட்சமாக பணம் கொடுத்தாலும் உண்மையாக லவ் பண்ணல. இவன் மட்டும்தான் வந்து உண்மையாக லவ் பண்ணதா ஜனனி வந்து ஃபீல் ஆகி லவ்வில் விழுந்துடுறாங்க. அம்மாவை எதிர்க்கிறாங்க. அம்மா பணத்தை ஆசைப்பிடிச்சி டிஜேவை கொண்டுடுறாங்க. பொண்ணு நான் பண்ணது அம்மாவை கொண்டு. இப்படியான ஒரு நம்ம உசுரை வாங்குகிற கதை தான் இந்த உசிரே படத்தோடைய கதை. இதெல்லாம் என்ன கதை, எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. ஜனனிக்கு வந்து ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, எக்ஸ்பிரஷன் அப்படியே போகுது வருது நடக்குது பார்க்குது போகுது வருது, அவ்வளோதான். லவ் சீன்லேயும் ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, ஒரு லவ் கிடையாது. டிஜேவும் இந்த பொண்ணு லவ் பண்ணுறது மட்டுமே தலையாய கடமையாக வேலை செஞ்சுன்னு இருக்கார். தன்னுடைய அப்பா அம்மா பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்கல. அவர் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சித்தூரில் நடக்கிற கதைனா அப்பப்போ ஏதோ தெலுங்கில் வந்து பேசுகிறாங்களாம் சுற்றி இருக்கிறவங்க. கேட்டால் சித்தூரில் நடக்குதான். நான் 40 வார்த்தை தமிழ் வார்த்தை பேசுகிறேன், 4 வார்த்தை தெலுங்கு வார்த்தை பேசினா சித்தூரில் நடக்குது நம்ம நினச்சிக்கணும். அந்த கதையை இப்படியெல்லாம் ஒரு திரைக்கதையை பண்ணி இயக்கியிருந்தேன். நம்ம என்ன தான் பண்ண முடியுங்க, தேட்டரில் போய் உக்காந்துக்கிட்டு நம்ம உசுறு தான் போவோம்.